எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலேசியன் தமிழர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி பார்க்குறக்கு என்னப்பா இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, மலேசியாவில் பார்த்திங்கன்னா 2 மில்லியன் தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 90% பேர் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் அவங்கள எல்லாத்தையுமே ஆண்டது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் மன்னர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்திலே அவ்வளோ மக்கள் தமிழ் மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்கள ஆண்டுட்டு இருந்தது எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழ் மன்னர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் பார்த்திங்கன்னா அங்கே மலாய் பேசிட்டு மலாய் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தனியாக மலாய் தமிழ் பேசிகிட்டு இருந்த மக்கள் ஒரு தனி பாட்டாக ஒரு கூட்டமாக அவங்க தங்கிட்டு இருந்திருக்காங்க. அது செகண்ட் செஞ்சுரியில் பார்த்திங்க அப்படின்னா, ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற நம்ம மன்னர் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அங்கே நிறைய தமிழ் மக்களை வைக்கலாம், அங்கே நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் போய் அங்கே இந்த மாதிரி நிறையா போர்ட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது துறைமுகங்கள்லாம் சோழர் தான் அதை ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போவே அந்த மாதிரி ஏதாவது அங்கேயும் பாண்டிய நாட்டிலேருந்து மலேசியாவுக்கு ட்ரெயின் மூலமாக நிறைய வணிகமெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த போர்ட் துறைமுகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்போவே துறைமுகத்தை மலேசியாவில் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த துறைமுகம் ஆரம்பித்தனால தான் இப்போ மலேசியா பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக பசுமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வணிகமெல்லாம் போயிட்டு மக்களெல்லாம் அங்கேருந்து இங்கே பாண்டிய நாட்டில் அதாவது தமிழ் மக்களெல்லாம் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ட்ரேடெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கிறது. அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த சோழ மன்னர் கட்டிய இந்த துறைமுகம் தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா, அந்த வணிகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ், அதாவது இந்தியாவிலேருந்து போன தமிழ் மக்கள் ஒரு பார்ட்டாகவும், அதுக்கப்புறம் மலாய் தமிழர்கள் அவங்களும் ஒரு பார்ட்டாக வந்திருக்காங்க. அப்புறம் ஸ்ரீலங்கா, அதாவது யாழ்ப்பாணம் தமிழர்கள்னு சொல்லுவாங்களா, அவங்க கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா தமிழ் மக்கள் அவங்களுமே பார்த்திங்கன்னா அப்போ அந்த பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருந்தப்போ கண்ட்ரியை டெவலப் பண்ணணும், அதாவது சோழர்கள் எல்லாம் ஆண்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் இருந்தப்போ இந்த மாதிரி அங்கே நிறைய டெவலப்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பார்ட்டில் இருந்தும் மக்களை அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. அது என்ன சொல்கிறது, கூப்பிட்டு ஜாலியாக இருக்கிறக்காகலாம் கூப்பிட்டு போகல. அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான வேலைகள் செய்வதற்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்புறுத்தி மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இவங்களை எல்லாத்தையுமே அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வெயில், மழை, அப்புறம் காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்கள பாதித்து அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருந்ததாகவும், இந்த மாதிரி நிறைய கொடுமைகள்னாலவும், அப்புறம் இந்த காடுகளெல்லாம் தங்கியிருந்தங்காட்டி இந்த பாம்பு இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் கடிச்சுமே நிறைய மக்கள் இங்கிருந்து போனவங்க இறந்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ரூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டெமோக்ரஸி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே மலேசியன் கவர்மெண்ட் ஆள ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன சொல்கிறது 3 பார்ட்டாக இருக்காங்க. இந்தியன் தமிழர்ஸ், மலேசியா தமிழர்ஸ், அதுக்கப்புறம் சைனீஸ், இந்த மாதிரி 3 பிரிவினர் இருக்காங்க. மலேசியா ரூல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில மாற்றங்களெல்லாம் அவங்களோட லாவில் கொண்டு வராங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலேசியா அந்த லாங்குவேஜ் தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணோம், நாங்கள் எல்லாத்தையும் ரூல் பண்ணுவோம், நீங்கள் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த விஷயம் சைனீஸ்க்கும் அப்புறம் இந்தியன் தமிழ் மக்களுக்கும் அது பிடிக்காம தான் போகுது. அது எப்படி 3 பார்ட்டாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் சமமாக தானே எல்லா விஷயத்தையும் செய்யணும், அது எப்படி நீங்கள் உங்கள் இதுலேயே எல்லாத்தையும் ரோல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் இந்த சைனீஸில் இருக்கவங்களாம் என்னென்னா தனியாக ஒரு படையை உருவாக்குறாங்க. தனியாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழில் இருக்க தமிழ் மக்களை அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த இளைஞர்களெல்லாம் வச்சு ட்ரக் சப்ளை பண்ணுறது, மற்ற இடத்துக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி தவறான செயல்களுக்கு அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ரஜினி அவரோட படத்துல கூட அவங்க இந்த மலேசியாவை வச்சு கான்செப்ட் பண்ணையில் அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயங்களை வச்சு கான்செப்டை வச்சு தான் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ட்ரக்குக்கு தமிழ் மக்கள் அந்த இளைஞர்களெல்லாம் யூஸ் பண்ணி தவறான வழியில் அவங்களெல்லாம் கொண்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அது மட்டுமே இல்லாமல் தமிழர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமாக தான் வச்சுட்ருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன, அங்கே ஒரு சைனீஸ் கோவில் இருக்குது, இல்லை மலேசியாவுக்கு அவங்க கும்பிடுற சாமி இந்த மாதிரி கோயில் இருக்குது அப்படின்னா அவங்க சேல் பண்ணுற எல்லா பொருளையும் தான் மக்கள் வாங்கணும், தமிழ் மக்கள் விற்கிற எந்த பொருளையும் யாரும் வாங்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் போட்டு தமிழ் மக்கள் அங்கே வாழ்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த
கொடுமைகள் எல்லாம் அனுபவித்து தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி இருக்கையிலையுமே வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட தமிழ் மொழியை விட்டு கொடுக்காம, அந்த தமிழை வந்து விட்டு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் அந்த தமிழ் மக்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க தமிழ் பேசுகிறத வந்து கடைப்பிடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம தமிழர்களாகிய நாம் வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி கஷ்டத்துலேயுமே வந்து தமிழை வந்து எல்லா பக்கமும் பரப்பிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து தமிழ் மக்கள் வந்து அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் அங்கே பள்ளிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் அவங்களோட குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்காக 500 ஸ்கூல்ஸ் வந்து தமிழ் மீடியமில் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 500 ஸ்கூல்ஸ்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ குழந்தைகள் வந்து தமிழ் மக்கள் வந்து அங்கே இருந்துகிட்ருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.